நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த பூக்கள் அறுவடை தான் நான் பண்ண போகிறேன். இந்த ரெட் ரோஸ் ஃபுல்லாக இன்றைக்கி பறிச்சிடுவோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் சாமி படத்துக்கு தேவையான எல்லா பூக்களையும் வந்து நான் பறிச்சிடுறேன். சாமிக்கு தேவையான பூக்கள் எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருந்தே நம்ம எடுத்துக்கலாம், தலைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நான் அறுவடை பண்ண போகிறேன், பாருங்கள். இதில் வந்து நிறைய பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா பூக்களும் பூத்து முடித்ததுக்கு அப்புறமா தான் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பூக்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ இருக்கிற மொட்டுக்கள் எல்லாமே நமக்கு விரிஞ்சிட்டு, ரெட் ரோசஸில் நமக்கு நிறைய ரோஸ் வந்து பூத்துருக்கு. பூத்து முடித்து எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எத்தனை ரெட் ரோஸ் நம்ம வீட்டில் பூத்துருக்குன்னு பாருங்கள். இது நாங்கள் தோட்டத்தில் மட்டும் தான் வளர்க்குறோம். இது பாருங்கள், இந்த கொத்தில் வந்து ஃபுல்லாக பூக்களாக தான் இருக்குது. அதனால் இந்த கொத்து ஃபுல்லாகவே பறிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் இந்த கொத்தாகவே பறிச்சிடுறேன். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு 3 ரோசஸ் வந்து நான் உங்களுக்கு பறித்து காமிச்சிருப்பேன். இன்றைக்கி அதே மாதிரி 3 ரோசஸ் வந்து பறித்து காமிச்சிட்டேன். இப்படி நிறைய ஃப்ளார்ஸ் வந்து இந்த ரெட் ஃப்ளாரில் இருக்குது. என் கண்ணே பட்டுருன்னு தான் சொல்லணும். தினமுமே இதில் நான் 3 பூ 4 பூ வீடியோ போடாமே பறிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இன்னும் சைடில் வந்து நிறைய பூக்கள் வந்து இருக்குது. இதில் ஒரு 3 பூ இருக்குது. இதில் ஒரு மொட்டு தான் இருக்குது. அந்த மொட்டை விட்டுட்டு நான் இங்கே 2 பூவை பறிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் பாருங்கள், இதில் ஒரு 2 பூ உள்ளே இருக்குது. தள்ளி இந்த இடைக்குள்ளெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த பூக்களையும் பறிச்சிடுறேன். இது முல்லைப்பூ பக்கத்தில் தான் இந்த ரோஸ் எல்லாமே பூத்துருக்கு. பூ வந்து அதிகமாக தான் பூத்துருக்கு. இந்த பூவை வந்து நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, இந்த தொட்டியை வந்து பதியம் போட்டு இந்த செடியை வந்து ஒரு 3-4 தொட்டிக்கு ஆக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பூக்கள் வெளியே வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிறது தான் சொல்லணும். இப்போ இங்கே கொஞ்சம் ரோஸ் இருக்குது, இதையும் நம்ம பறிச்சிருவோம். மொத்தம் இதுவே நமக்கு ஒரு 100 கிராம் ரோஸ் வந்து வந்துடும். கடையில் வாங்கினோம் அப்படின்னா 100 கிராம் 50 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இது அந்த செலவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு ரோஸ் வந்து இதில் பூத்துருக்கு. இதில் ஒரு 2 ரோஸ் இருக்குது, அதையும் பறிச்சிடுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ ரெட் ரோசஸ் ஃபுல்லாமே நான் வந்து இருக்கிறத எல்லாமே பறிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், பறிச்சிட்டேன். இனிமேல் அடுத்து நம்ம வீட்டில் பூத்துருக்கு ஆரஞ்சு, அப்புறமா ஒரு சம்மங்கி பூத்துருக்கு. அதையும் நான் உங்களுக்கு பறித்து காமிக்கிறேன் வாங்க.